நான் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு டயாபெட்டிக்கை பற்றி நான் ஒரு கிளாஸ் நடத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் 20% வந்து சர்க்கரை நோயாளி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 60% 70% ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா எல்லாமே சர்க்கரை நோயாளியாக மாறிவிட்டார்கள். அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு உணவு முறை தான். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வரோம்னு வச்சுங்களேன், நம்ம ரைஸ் சமைச்சு சாப்பாடு கொடுத்தோம்னா அந்த இது வெள்ளையாக இருக்கணும், அதாவது சன்னமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்போ தான் நம்ம மதிப்பாங்க அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி மைண்ட் செட் பண்ணுறதுனால நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து அரிசி பண்ணுறப்ப அதில் 99.9% கெட்ட குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை சாப்பிட்றப்ப என்னன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்க்கரை நோயாளியாக வந்து மாறிடுறாங்க. வாழ்வு முறை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன இறுக்கம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலை, ஒரிஜினாலேயே சிலவங்களுக்கு வந்து டயபெட்டிக் வந்துடுது. நம்ம உடம்பு நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்குது, அதை வந்து வெளியில் சொல்லிட்டோம்னா அந்த மன இறுக்கம் போயிடும். நம்மளுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யார்ட்டுமே சொல்ல முடியலன்னு சொன்னால் அது மனத்துக்குள்ளேயே போட்டு ஹெல்த் கபே தமிழ் நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து எந்தால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் டயாபெட்டிக் தான், சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் வந்து எதனால வருது, ஏன் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு டயாபெட்டிக்கை பற்றி நான் ஒரு கிளாஸ் நடத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் 20% வந்து சர்க்கரை நோயாளி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 60% 70% ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி சர்க்கரை நோயை வராமல் பார்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரி வந்துடுச்சு, அதுக்கு என்ன டிப்ஸு, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன டயட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முறை தான். நம்முடைய வாழ்க்கை முறை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நம்ம நடந்துக்கிறோம், எப்படி வந்து நம்ம உணவு முறை என்ன, நம்முடைய வாழ்க்கை முறை என்ன அப்படி மிக மிக முக்கியமானது. இந்த உணவு முறை தான் மிக முக்கியமான காரணம். உணவு முறை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சாப்பிட்றோம், எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள் வீட்டில எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம், 20-25 வருஷம் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க அங்கே அண்டா இருக்கும், நெல்லை விற்கிறதுக்குன்னு ஒரு அண்டா இருக்கும். அந்த அண்டாவில் ஒரு மூட்டை நெல்லை போட்டு அதை அவிச்சு அதை உலர வச்சு அதை வந்து ரைஸ் மில் இருக்கும், அந்த ரைஸ் மில்லில் போயிட்டு அரைச்சி கொண்டு வந்து அந்த சாதத்தை நம்ம வந்து சாப்பிட்டோம் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். ஸோ அந்த காலம் அது. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் விற்கிறாங்க நிறைய பேர் அவங்க சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க, நெல் விற்க அப்புறம் வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதை வந்து உலர வச்சு பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி காலம் ஒரு காலம். ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இன்னொன்று என்ன அந்த காலத்தில் பண்ணுவோம்னாக்கா குதிருன்னு ஒன்று இருக்கும், குதிரு அல்லது பத்தாயம்னு சொல்லுவோம், எங்கள் ஊரில் பத்தாயம்னு சொல்லுவோம். அதில் வந்து நெல் போட்டு வச்சுருப்போம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 30 மூட்டை நெல்லை நாங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு அந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து அதில் பத்தாயத்தை போட்டிருப்போம். ஒவ்வொரு மாதமும் எடுத்து அதை வந்து அவிச்சு தான் அதை சாப்பிடுவோம். இது மாதிரி இருந்தப்போ அப்போ சர்க்கரை வியாதியே கிடையாது. அப்போ சர்க்கரை வியாதி யார் இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு செல்வந்தர், ஒரு பணக்காரர், அவர் மட்டும்தான் இருப்பார். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும், நேராக அவர் மட்டும்தான் மாவட்ட தலைவருக்கும் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுற வசதி அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ போய் செக் பண்ணார், சர்க்கரைன்னு சொன்னாங்க. அப்புறம் சர்க்கரை நோயாளியாக மாறிட்டாங்க. அது அந்த காலம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் சர்க்கரை வியாதி. இப்போ யார்கிட்டையும் போய் உங்களுக்கு செல்ஃபோன் இருக்கான்னு கேட்க முடியுமா, எத்தனை ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறோம். அதே போல் இப்போ நிறைய பேர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா எல்லாமே சர்க்கரை நோயாளியாக மாறிவிட்டார்கள். அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு உணவு முறை தான். உணவு முறை வந்து எந்த உணவை சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் எங்களுடைய மெயின் தொழிலே விவசாய தொழில் தான். இன்னைக்கு நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். இது என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த விவசாயம் பண்ணிட்டு நெல்லை அறுத்த உடனே நேராக யாரும் எந்த விவசாயம் வீட்டுக்கு கொண்டு வர்றது கிடையாது. நேராக என்ன பண்றாங்க, நேராக போயிட்டு டிஎன்டிசியில் அதாவது கொண்ட வித்துடுறாங்க. அப்போ வீட்டை வித்துட்டு அவன் என்ன பண்றான், விவசாயி பையரிசி வாங்கிட்டு வர்றாங்க. அந்த பையரிசியில் வாங்கிட்டு வர்றாங்கன்னா பை கடையில் வைக்கிது இல்லையா, அதை வாங்கிட்டு வர்றாங்க. அந்த அரிசியில நீங்க பாத்தீங்கன்னா பட்டை தீட்டப்பட்ட அரிசி. இப்போ இந்த மில்லில் அரைக்கிறதுக்கு அந்த அரிசிக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், இந்த மில்லில் அரைக்கிறாங்க இல்லையா, அந்த உமி மட்டும்தான் நீக்கிட்டு அந்த
கவரில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், இது மாதிரியான செலினியம் போன்ற அரிய உயிர் சத்துக்கள்லாம் இருக்கும். அதை சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து இந்த நோயெல்லாம் பார்த்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வரோம்னு வச்சுங்களேன், நம்ம ரைஸ் சமைச்சு சாப்பாடு கொடுத்தோம்னா அந்த இது வெள்ளையாக இருக்கணும், அதாவது சன்னமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்போ தான் நம்ம மதிப்பாங்க அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி மைண்ட் செட் பண்ணுறதுனால நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து அரிசி பண்ணுறப்ப அதில் 99.9% கெட்ட குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை சாப்பிட்றப்ப என்ன ஆகுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சக்கரை நோயாளியாக வந்து மாறிடுறாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சக்கரை நோயாளி எப்படி மாற்றப்படுகிறாள் என்று சொன்னால், இவங்களுக்கு வந்து சக்கரை வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு வச்சுருவோம். இப்போ அதிகமாக இருக்கையில் அதை வந்து அவங்க போயிட்டு எதேச்சியா போயிட்டு செக் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எப்படி திருப்பி ஒரு டயட்டை மாற்றிட்டு டைம் கொடுக்கணும், அப்போ தான் அது குறையும். இது இல்லாமல் உடனே இம்மீடியட்டாக மருந்து மாத்திரையை எடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணையில் உங்களுடைய குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருந்தால், அதிகமாக இருக்கு வச்சுக்கோமே, அப்போ நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டு கிடையாது. நீங்கள் மாத்திரையை வந்து அதுக்கான மாத்திரையை தான் நீங்கள் வாங்குறீங்க மெடிக்கல் ஷாப்பில், அப்போவும் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டு கிடையாது. அந்த மாத்திரை எப்போ முழுங்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கு நீங்கள் சக்கரை நோயாளியாக மாற்றப்படுகிறீர்கள். இதுதான் உண்மை. ஓகேவா? அதனால உங்கள் உடம்பு கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அதே இந்த மெட்டபாலிசத்தில் வளர்ச்சிதை மாற்றத்தில் அதே கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிறோம். ஸோ அதை வந்து பண்ணிக்கிறோங்க. அது இல்லாமல் இப்போ இதுதான் நம்ம வருமுன் காக்க இதை வந்து பயன்படுத்தணும். இப்போ இயன்றவரை இயற்கையான அரிசியை சாப்பிடணும். அடுத்து வந்து வாழ்வு முறை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன இறுக்கம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலை, ஒரிஜினாலேயே சிலவங்களுக்கு வந்து டயபெட்டிக் வந்துடுது. அது ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது மன இறுக்கம் என்று சொன்னால், அதாவது மனசில் வந்து நிறைய கவலை வேறு, மன இறுக்கம் வேறு. நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கையில் அதை வந்து வெளியில் சொல்லிட்டோம்னா அந்த மன இறுக்கம் போயிடும். நம்மளுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யார்ட்டுமே சொல்ல முடியலன்னு சொன்னால் அது மனத்துக்குள்ளேயே போட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகி அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வந்து இந்த சர்க்கரை வியாதியை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அவனை பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி டயபெட்டிக் உருவாகுது அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற உணவு முறைகள் இருக்குல்ல, உணவு அது வந்து என்ன ஆகும் சொன்னால், அதாவது இந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கடின உழைக்க வேண்டும், அல்லது நடைபயிற்சி செய்யணும், அல்லது எக்ஸசைஸ் செய்யணும். இது மாதிரி பண்ணுறப்ப அது 1வது கன்வர்ஷன் ஆயிடும். 2வது வந்து இந்த குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனா லிவரில் சேமித்து வச்சிருக்கணும். அது 2வது விஷயம். ஸோ அப்படி சேமித்து வச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது. குளுக்கோஸ் கிளைக்கோஜனா மாதிரி லிவரில் வச்சிடும். திருப்பி ரிவர்ஸ் தேவைப்படுகின்ற பொழுது அது வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆயிரும். அது ஒரு 2வது ப்ராசஸ். 3வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய குளுக்கோஸ் அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது கொழுப்பாக மாற்றி அங்கே வச்சிரும். நம்ம வயிறில் குளுட்டியல் மசில்ஸு, இங்கே தொடை இதெல்லாம் வந்து வச்சிரும். ஸோ இது வந்து 3வது ப்ராசஸ். இந்த 3ம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 3 நடந்துச்சுன்னா சக்கரை வியாதி கிடையாது உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம டாக்டர் 11 சொன்னார், நீங்கள் குண்டாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள் சொன்னார். என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுபோல் இது 3ம் நடைபெறவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வந்து இது 3மே நடக்கலாம். அதாவது ஒன்று, குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு கடின உழைக்கணும், அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது மாதிரி பண்ணிக்கலாம். 2வது வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாற்றி லிவரில் வச்சுக்கணும், அது சக்கரை கட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது 3வது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி உடம்புல வச்சுக்கணும். இந்த 3 ப்ராசஸ் நடக்கலன்னா நம்ம சக்கரை நோயாளியாக வந்து மாறிவிடுகிறார்கள். இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ இதை நீங்கள் மேலாண்மை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் சொன்ன டிப்ஸ், எக்ஸசைஸ், அது இது எல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கார்போஹைட்ரேட் அளவு இருக்கு இல்லையா, அதை இயன்ற அளவு நம்ம குறைச்சிக்கிறோங்க. அதாவது கார்போஹைட்ரேட்னு சொன்னால் அரிசி வெளிப்பொருட்கள்லாம் இட்லி, தோசை, அதுக்கு இது எல்லாமே அதான் அரிசி வெளிப்பொருட்கள். 2வது வந்து கோதுமை வெளிப்பொருட்கள், அதையும் குறைச்சிக்கிறோங்க. அப்போ என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா, நிறைய சேர்த்துக்கிறங்க உணவு முறையில். நிறைய சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த இன்னொன்று என்ன பெரிய டேஞ்சர் தெரியுமா, இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அந்த வெஜிடபிள்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா நிறைய அதில் பெஸ்டிசைடு உரங்கள்லாம் தெளிச்சு பூச்சி மருந்து தெளிச்சு வச்சிருக்காங்க. அதனால அதை நல்லா கழுவிடணும். அது எப்படி கழுவுறது சொன்னால், கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு ப்ளஸ் வந்து மஞ்சள் போட்டு கழுவிட்டீங்கன்னா அந்த டாக்ஸிக்
டாக்ஸின்ஸ் எல்லாம் அதில் போயிடும். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து இது வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஆரோக்கியம் என்ன பண்ணி தான் ஆகணும். ஆரோக்கியம் வேணும், நோய் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு அங்கெல்லாம் டாக்டர் பார்த்துக்கு நேரம் செலவு பண்ணுறீங்க இல்லையா, அந்த நேரத்தை வந்து இதில் செலவு பண்ணிக்கிறதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்க. அப்போ வெஜிடபிள்ஸை வந்து நிறைய எடுத்துருங்க. சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்றத தொட்டுக்கிறத வந்து நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, பழமொழி இருக்கிறது. அது மாதிரி வெஜிடபிள்ஸும் நிறைய நீங்கள் சேர்த்துக்கிறப்ப அந்த கார்போஹைட்ரேட்டோட அளவை, குளுக்கோஸின் அளவை வந்து குறைச்சிக்கலாம். அது ஒன்று. அது இல்லாமல் முதல்ல வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் அதை வந்து கழுவிட்டு நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி சாறு இறங்கிரும். அந்த சாரை வந்து நீங்கள் அந்த இருக்கு இல்லையா அதை வந்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அந்த வெந்தயம் இருக்குல்ல அதை அரைச்சி நீங்கள் சாப்பிடலாம். ஒன்றும் இப்போ தப்பு கிடையாது. அது வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது வந்து இந்த மெட்டபாலிசம் இருக்கு இல்லையா, வளர்சிதை மாற்றம், அதை வந்து ஒழுங்குபடுத்தும். அடுத்து இன்சுலினை அதிகமாக சுரக்க செய்யும். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த உணவு முறை பண்ணிக்கிறங்க. இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. இந்த வெந்தயம் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா. நீங்கள் அப்போ ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டு திருப்பி செக் பண்ணுங்க. இந்த உணவு முறையும் மாற்றிக்கிறங்க. மாற்றிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நார்மல் வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதை நிறுத்திக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வந்தாங்க, அவங்களுக்கு இந்த உணவு முறையை சொல்லி 30 நாள்ல நார்மல் வந்துச்சு. அதாவது சர்க்கரை வியாதிக்கு தீர்வே இல்லை என்று சொன்னார்கள் இல்லையா, அதை உடைச்சி அதை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைச்சி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ரீட் பண்ணும்போது 1.5 வருஷம் வச்சு வந்தார். நான் கேட்டேன் எப்படிங்க உங்க மிஸ்ஸஸ் இருக்கான்னு கேட்டேன். அவங்க நல்லா இருக்காங்க சார். நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அது வாண்ட் த ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லி அந்த டெஸ்ட் இப்போ எடுத்து வந்தார். பார்த்தீங்கன்னா அப்போ நார்மல் தான். அப்போ இந்த உணவு முறை, வாழ்வு முறை, இந்த டிப்ஸ் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் பண்றப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாம நீங்க வந்து 2 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து இந்த புருவ மத்திய இது எக்ஸ்ட்ரா ஒன்னு பேரு இந்த புள்ளியில வந்து அழுத்தம் கொடுப்பதனால் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் ஒழுங்காக சீராக சுரக்கும். அப்ப 1வது பாயிண்ட். அடுத்து வந்து தலையினுடைய உச்சி பயிர் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுல வந்து வளர்ச்சுழற்சி 27 முறை பண்ணிக்கிறங்க. அடுத்து காது இருக்கு இல்லையா, காதுனுடைய மேல் மடல்களை அந்த இடத்துல 27 முறை பண்ணிக்கிறங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல துண்ணூறுலாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த இடம் இப்படி பண்ணிக்கிறங்க. அடுத்து இந்த இடத்துல தட்டிக்கிறங்க, இந்த இடத்துல தட்டிக்கிறங்க. ஓகேவா? திருப்பி நான் ரிப்பீட் சொல்றேன். இந்த இடத்துல வளர்ச்சுழற்சி பண்ணிக்கிறங்க 27 முறை. இங்க உச்சியில வந்து வளர்ச்சுழற்சி பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் வளர்ச்சுழற்சி பண்ணிக்கிறங்க. அடுத்து வந்து இப்படி இது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே தட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்றப்ப இது நாளமில்லா சுரப்பிகளை சுரக்கக்கூடிய புள்ளிகள். இதை பண்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை என்று சொன்னால், உங்களுக்கு வந்து எல்லா நாளமில்லா சுரப்பிகளும், அதாவது நாளமில்லா சுரப்பிகள் வந்து பேங்க்ரியாஸ் வந்து நாளமில்லா சுரப்பிகள் தான். இந்த பேங்க்ரியாஸ்ல வந்து நாளமில்லா சுரப்பிகள் வந்து இன்சுலினும் குளுக்கோகானும் சுரக்க வைக்கும். இப்போ இன்சுலின் வந்து இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு மிக முக்கியமானது. இந்த குளுக்கோகான் வந்து இந்த கிளைக்கோஜனை சேமிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை திருப்பி கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து அது மிக முக்கியமாக தேவைப்படும். இந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது உங்களுக்கு நேரடியா வந்து நீங்க சிகிச்சை அளிச்சுக்கணும் எடுத்து சொன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியா நிறைய டயட் சார்ட் எல்லாம் போட்டு இது மாதிரி கொடுத்து நீங்க ஒரு நோய் இல்லாத நிலையை, ஒரு சர்க்கரை நோய் இல்லாத நிலையை உருவாக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.